ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் நடுவண் அரசு 12 கேள்விகளுக்கு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. புதுச்சேரி சட்டப்பேரவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தனி உறுப்பினர் நேரு கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம். பேரவைத் தலைவர் அறிவிப்பு. பிரதமர் மோடி பிரான்ஸ் நாட்டுக்கு பயணித்த வானூர்தியை தீவிரவாதிகள் தாக்கப்போவதாக மிரட்டல் விடுத்த மும்பை இளைஞர் கைது. மகன் ராம் சரணுக்கு மீண்டும் பெண் குழந்தை பிறந்துவிடுமோ என அச்சப்படுவதாக நடிகர் சிரஞ்சீவி கூறிய கருத்தால் சர்ச்சை. இலவசங்கள் கிடைப்பதால் பொதுமக்கள் வேலைக்கு செல்ல விரும்பவில்லை என உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் அதிருப்தி. தைப்பூச திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோவிலில் கட்டண தரிசனம் ரத்து. மலைவளப்பாதையில் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள். தேமுதிக சார்பில் மாநிலங்களவைக்கு செல்வது யார் என்பது குறித்து விரைவில் அறிவிக்க உள்ளதாக பிரேமலதா தகவல். தமிழக அரசை கண்டித்து சென்னையில் வரும் 18ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்திற்கு செயற்கையான நிதி நெருக்கடி தரும் செயலில் நடுவண் அரசு ஈடுபடுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வலுக்கட்டாயமாக நாடு கடத்தும் டிரம்பின் நடவடிக்கைக்கு போப் பிரான்சிஸ் எதிர்ப்பு.